இந்த விராட்ட பர்வா தொடங்கும் போது இந்த ஐவரும் திரௌபதியோட சேர்ந்து ஒரு கலந்து பேச்சு பேசுறா. எங்க போய் தங்கலாம்னு. எல்லா விதமான ராஜ்யங்களும் இருக்க செய்தே நல்ல ராஜா இருக்கக்கூடிய மத்ஸ்ய தேசமான தேசத்துக்கு செல்லலாம். இருப்பதோ விராட்டன் என்கின்ற ராஜா. சுதேஷ்னா என்பவள் பத்னி. அவளுக்கு ஒரு பிள்ளை உத்தரகுமாரன், பெண் உத்தரா. அந்த தேசத்துக்கு போகலாமே நினைச்ச உடனே என்ன பண்ணா, நேரம் அந்த ஊரின் எல்லைக்கு போனா, ஸ்மசான பூமிக்கு போனா, ஆயுதங்களை சுத்தி ஒரு ஷமி மரத்துல கொண்டு வச்சா, ஒரு பிணத்தை அங்க தொங்க விட்டா, அங்க இருக்கக்கூடிய துர்காதேவிக்கு நமஸ்காரம் பண்ணினா. அதுக்கு அடுத்தபடியாக இவர் கங்கண் என்கின்ற பெயரோடு திருதண்டி சந்நியாசியாக சென்றார். பள்ளலன் என்கின்ற பெயரோடு தளிக பண்றவனாக மடப்பள்ளி ஆச்சானாக சென்றானாம் பீமன். ஊர்வசி சாபவசத்தால் ஒரு வருஷம் நபும்சகையாய் அர்த்தநாரியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் தானும் அர்ஜுனன் தானும் பிருஹன்னளா என்கின்ற பெயரோடு சென்றார். அஸ்வங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கிரந்திகன் என்கின்ற பெயரோடு நகுலன் சென்றான். அங்கு இருக்கக்கூடிய பசுமாடு கூட்டத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக சகதேவன் தந்திபாலன் என்கின்ற பெயரோடு சென்றான். அங்கு இருக்கக்கூடிய ராணிக்கு நான் சைரந்திரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக திரௌபதியானவள் மாலினி அப்படிங்கிற பெயரோடு போனாள். இவ 5 பேரும் போனா, திரௌபதி போனா. அவாவா வேலை பார்த்தா, சௌக்கியமாக இருந்தார்கள். 4வது மாசம் பிரம்மனுக்கு உற்சவம் கொண்டாடும் சமயத்தில் மல்யுத்தம் ஏற்படும் போது ஜீமுதன் என்கின்ற மல்லனை கொன்னு முடிச்சா. 10வது மாசம் வந்தது. அப்பதான் திக்விஜய யாத்திரை போயிட்டு தளபதி சேனாபதியாக இருக்கக்கூடிய கீச்சகன் என்கின்றவன் வந்தான். கீச்சகன் மாலினியான திரௌபதியின் இடத்தில் காமமுற்றான். எவ்வளவு அழகா இருக்கான்னு நினைச்சான். ராணி கிட்ட போய் சொன்னா. அவ சொன்னா, நீ அப்படிலாம் ஆசைப்படப்படாது, அவளுக்கு 5 பேர் ஆத்துக்காராள் இருக்கா, கந்தர்வாள் கொன்னுபிடுவான்னு போட்டுனார். அதெல்லாம் வேண்டாம், நீ அவளை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி தரல, நான் அன்னைக்கு ராத்திரியே நாசத்து போயிடுவேன்னா. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மதுபானம் எடுக்க வேண்டும், நீ சென்று விட்டு வா அப்படின்னு மாலினியை பார்த்து சொல்றா. அவ போறா. இந்த கீச்சகன் திரௌபதியின் இடத்தில் தவறாக நடந்து கொள்கின்றான். இதை கண்டுவிட்டு அவ ஓடி வரா. நடுசபைக்கு வரா. அங்க எட்டி உதைக்கிறான். அங்க யுதிஷ்டிரன் இருக்கான், பீமன் இருக்கான். பீமனை அடக்கி வைக்கிறார் யுதிஷ்டிரன். எப்படியோ ராஜா சொல்ல கேட்டுட்டு கீச்சகன் போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓன்னு ராத்திரி அழறா திரௌபதியான மாலினி. அப்போ பல்லலனான பீமன் சொல்றான், கவலைப்படாத, எப்படியாவது நிருத்திய சபைக்கு அவனை கூட்டிண்டு வான்னு சொல்றா. அலங்காரம் செய்து கொண்டு பீமன் செல்கின்றான். இது மாலினி என்று நினைத்து தீண்டுகின்றான் கீச்சகன். கீச்சகனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் ஏற்படுறது. யுத்தம் ஏற்பட்ட போது கீச்சகனுக்கு மரணம் ஏற்படுகின்றது. கீச்சகன் மரணம் அடைந்து விட்டான் என்று தெரிந்து அவனுக்கு இருக்கக்கூடிய தம்பிமார்கள் ஒரு 105 சோட்டா கீச்சக்கால், அவள்லாம் கீச்சக்கால்லாம் பீமனோட யுத்தம் பண்றா. மரத்தை பிடுங்குறார். மரத்தை கொண்டு அத்தனை பேரையும் வதம் பண்ணிடுறார். அதான ஒன்று சுதேஷ்னா சொல்றா, இனிமே உன்னை ராஜ்யத்தை வச்சுக்கிறதே தப்புமா, நீ கிளம்பிடுங்கிறா. அப்போ மாலினி சொல்றா, பார்த்ததை தான் பார்த்தேன் இவ்வளவு மாசம், இன்னும் 13 நாள் எங்களை வேலை பார்க்க விடுங்கோன்னு சொல்றா. இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தா இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ அடுத்தது இந்த விராட்ட பர்வால உபபர்வா கோஹரண பர்வான்னு பேர். கோ பசு, பசுவின் கூட்டம். கோஹரணம்னா அந்த பசுமாடை எப்படி எடுத்துக்கொண்டு சென்றார்கள், அபகரித்து கொண்டு சென்றார்கள், அதை பற்றி ஒரு பர்வா. இது ஸ்ரீ மகாபாரதம்ங்கிறது வியாசர் எழுதினார். ஏதோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் சொல்ல 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 பிள்ளையார் எழுதிண்டே வந்தார், இவர் ஏதோ சொல்லுவார், அவர் எழுதிண்டே வருவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் யாருக்கு சொன்னாங்கிறது இருக்கு. இதில் என்னென்னா, வைஷம்பாயனர் ஜனமேஜயன் ஒரு ராஜாவுக்கு சொன்னதாக நமக்கு சரித்திரம். அதுதான் இதில் எப்போவுமே நீங்கள் எப்படி பகவத்கீதை எடுத்துட்டா, அர்ஜுன உவாச்ச பகவான் உவாச்ச, அர்ஜுன உவாச்ச பகவான் உவாச்ச, அர்ஜுனன் சொன்னான் பகவான் சொன்னான். அர்ஜுனன் சொன்னான்னு இருக்கு, ஆனால் பொதுவாக அர்ஜுனன் சொல்ல மாட்டான், கேட்பான். அர்ஜுனன் கேட்டான் பகவான் சொன்னார், அர்ஜுனன் கேட்டான் பகவான் சொன்னார்னு இருக்குமா? நீங்கள் ஸ்ரீ மகாபாரதத்தை எடுங்கோ. பிரதமத்தில் பார்த்தேன்னா வைஷம்பாயன் உவாச்ச, ஜனமேஜய உவாச்ச. நமக்கு சஹஸ்ரநாமத்திலே வருமே வைஷம்பாயன உவாச்ச வருது இல்லையா? வைஷம்பாயனர் சொன்னார், ஏன்னா அவர் தான் ரிஷி, அவர் தான் பதில் சொல்லணும். ஜனமேஜயர் கேப்பர். வைஷம்பாயனர் வியாசர்கிட்டயே நேர்முகமாக அவர் எழுத மகாபாரதத்தை கேட்டு அனுபவித்தவர். அவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படியாவது இந்த ஸ்ரீ மகாபாரதத்தை அரங்கேற்ற வேண்டும். இந்த அரங்கேற்றம்ங்கிறது நாட்டியத்துக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒரு உபன்யாசத்துக்கும் அரங்கேற்றம் உண்டு. நாங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறது இல்லை, வாயை திறந்து இது அரங்கேற்றம், எங்களுக்கு நித்தியம் அரங்கேற்றம் தான்.
மேடைன்னு ஏறிவிட்டா அன்றைக்கி வார்த்தை ஒழுங்காக வரணும். இப்போ 1000 பேர் உட்காந்து கேட்குறான்னா 1000 பேரும் ஒரு கதையை கவனிக்கணும்னா அந்த கதை ஒழுங்காக போகணும், எல்லாரையும் பார்த்து சொல்லணும், அவாளுக்கு ஏத்தாப்புல சொல்லணும். ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஓரளவுக்கு சுற்றி முற்றி பார்த்தா என்ன வயசு ரேஞ்சில் எல்லாரும் வந்திருக்காங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த கூட்டத்திலேயே இளைஞர்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு வந்திருந்தா அவளுக்கு புரியிறாப்புல 2 விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக சயின்ஸ்லேருந்து எடுத்து சொல்லணும். ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்திருந்தானே சோட்டா பீம்லேருந்து ஏதாவது ஒன்று சொன்னாதான் அதுக்கு பிடிச்சிருக்கோம். பார்த்தியா, நமக்காக அவர் சொல்கிறாருங்கிறது ஒரு எண்ணம் வரும். வந்திருக்கிறவா எல்லாரும் மெஜாரிட்டியை பார்த்துட்டு எல்லாரும் 60 வயசுக்கு மேலே நான் வந்து அனந்தராம தீட்சிதர் மாதிரி தான் சொல்லுவேன்னு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அடுத்த தலைமுறையினர் வரவே மாட்டா. உட்காந்து நீங்களே தான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேள். அதனால் அவளுக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லணும். நித்திய அரங்கேற்றம் எங்களுக்கு. ஏன் ராமாயணத்தை இயற்றினார் கம்பர். கம்பராமாயணத்துக்கு எப்படி அரங்கேற்றம் நடந்தது தெரியுமோ? அவர் கஷ்டப்பட்ட மாதிரி லோகத்தில் யாரும் கஷ்டமே பட்டிருக்க மாட்டோம். நாங்களாம் ஒரு கஷ்டமும் படுறதில்லை. அவர் எழுதி கொடுத்தது உட்காந்து படிச்சுட்டு சம்பாவனை வாங்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் அத்தனை கஷ்டமும் பட்டவர் கம்பர். ஆனால் நம்ம நாடு கொடுத்த பேர் என்ன? தமிழ் துரோகின்ற பட்டத்தை மட்டும் அவர் வாங்கிட்டு தவிச்சுட்டு இருக்கார் கம்பநாடர். அவருடைய கம்பராமாயணத்துக்கு சமம் என்ன உண்டு? ஆச்சரியம் ஆச்சரியம் கம்பராமாயணம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். என்ன எடுத்து அவர் கம்பராமாயணம் இயற்றினார். 10,348 பாடல்களோடு கூடிய கடவுள் வாழ்த்திலேருந்து உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும்லேருந்து தொடங்கி அவர் வந்து அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த பரதன்வன் குடை கவிக்க மற்றிருவரும் கவரி வீச விரைசெறி குழலி ஓங்க வெண்ணெய் நல்லூர் சடையந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. ராமபட்டாபிஷேகம் வரைக்கும் முடிக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டார். 1000 பாசுரத்துக்கு ஒரு முறை தனக்கு உதவி செய்த ஊக்குவித்த ஒருவருக்கு நன்றி கடன் சொல்லுவார். வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலார்னு பேர். அவருக்கு நன்றி கடன் சொல்லிட்டு தான் 1000க்கு ஒரு முறை பண்ணிட்டே இருப்பார். எல்லாம் ஆச்சு. நேர ஸ்ரீரங்கத்துக்கு போனார். அங்கே உட்காந்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவாள்லாம் முதல்ல ஏதோ இங்கே தப்பு அங்கே தப்பு அங்கே தப்பு இங்கே தப்புனா இவர் பார்த்தார். என்னத்தை உட்காந்து தப்பு தப்பு தப்புன்னு உட்காந்துச்சுக்கா. சொல் குற்றம் பிறவுள் குற்றம் இல்லை. இப்படி சொல்லியிருக்கலாமோ, அப்படி சொல்லியிருக்கலாமோ, இப்படி சொன்னா சரி. இவர் என்னன்னு இப்போ தெரியறதுன்னு தெரியல. நேர தாயார் சன்னதி எதிர்க்க உட்காந்துருக்காரு. இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு 4 கால் மண்டபம் உண்டு. அதுக்கு கம்பர் மண்டபம்னு பேர். அங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கார். நேரம் அங்கே இருக்கக்கூடிய நிருசிம்மன் அழகியசிங்கரிடத்தில் பிரார்த்தனை பண்ணார். நிருசிம்ஹா, என்னுடைய ராமாயணத்தை நீயாவது அங்கீகாரம் பண்ணிக்கிறியாப்பான்னு கொண்டு வச்சார். அப்போ தூணு பிளக்கக்கூடிய துவனி கேட்டதாம். கம்பம் பிளந்து விட்டதே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் சொன்னார்களாம். ஒரு சிங்கம் கர்ஜித்துதான் மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்று புறப்பட்டதாம். அந்த சிங்கத்தின் அந்த துவனி கேட்ட உடனே சொன்னாலாம், உன்னுடைய ராமாயணத்தை நாங்கள் அங்கீகாரம் பண்ணிக்கிறோம். அவருக்கு என்ன பேருன்னே நமக்கு தெரியாது. அப்போது ஏற்பட்ட பெயர் தான் கம்பன். கம்பம் பிளந்துதோன்னோ அதனால கம்பன்னு பேர் வந்துடுத்தோம். அதுக்கு முன்னாடி என்ன சார் பேர் நமக்கே தெரியாது. அது என்ன அவருக்கு முன்னாடி இருந்த பேருன்னு தெரியாது. கம்பன் மன்னர். ஆனால் அந்த வைஷ்ணவாள் விடலை. நீ இங்கே அரங்கேற்றம் பண்ணிட்ட, நீ பெரிய வைஷ்ணவ கிரந்தம் எழுதியிருக்கப்பா, நாங்கள்லாம் ஒத்துனுட்டோம். ஆனால் உன் கிரந்தம் தமிழர்கள் வந்து அங்கீகாரம் பண்ணிக்கணும்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சைவர்கள் அதை ஒத்துண்டாதான் நான் ஒத்துப்பேன்னுட்டா. அங்கே இருக்கக்கூடிய வாழ் தீட்சிதாள்னு பேர். 3000 அந்தணர்கள் தீட்சிதர்கள். அவன் 3000 சஹஸ்ரம் திரிசஹஸ்ரம் 3000 பேர் இருக்கா. அவள் அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டோம், எங்களுக்கு பெருமையாக இருக்கும். நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் ஒத்துனுட்டோம். நீ பெருமாளை பற்றி எழுதியிருக்க, நாங்கள் எழுதின நாங்கள் அங்கீகாரம் பண்ணிட்டா அவள் ஒத்துக்க மாட்டாப்பா, நீ அவாக்கிட்ட போய் அங்கீகாரம் வாங்கிக்கோன்னார். எல்லா ஓலையும் எடுத்துட்டு பாவம் கம்பர் வந்து அங்கே நடந்தார். எல்லாம் நானும் வேண்டவே வேண்டாம் சுவாமி, அங்கீகாரம் பண்ணிக்க வேண்டாம்னு உட்காந்துட்ருப்பேன். இவர் லோகம் நன்னா க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ராமாயண ஓலையும் எடுத்துட்டு நடையா நடந்து சென்றார் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு போனார். அங்கே நடராஜமூர்த்தியை பார்த்தார், கோவிந்தராஜ பெருமாளை பார்த்தார், அங்கே ஒரு தீட்சிதரை பார்த்தார். பார்த்துட்டு கேட்டார், சுவாமி கொஞ்சம் நான் ராமாயணம் எழுதியிருக்கேன், அதை அங்கீகாரம் பண்ணிக்க முடியுமான்னு. என்னப்பா நீ ஒன்றும் கிரந்தமே கொடுக்கல, காமிக்கவே இல்லை, பரிசோதனை பண்ணாதானே நாங்கள் அங்கீகாரம் பண்ணுறதுக்குனார். கொடுத்து பார்த்தா நன்னா இருக்குது அப்படின்னார். நீங்கள் ஒருத்தர் சொன்னால் போகாது, 3000 பேரும் ஒன்றா சேர்ந்து சொல்லணும்னு எங்கள் ஊர்க்காரா சொல்லிட்டார். அந்த தீட்சிதர் சொன்னார், என்னுடைய வாழ்நாளில் நாங்கள் 3000 பேர் ஒன்றா சேர்ந்ததே கிடையாது. நீ என்னென்னா இப்போ உட்காந்து 3000 பேர் சேர்ந்தாதான் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன், நடக்கிற காரியமாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இவரோ ஐயோ நம்ம ஊர்க்காரா ஒத்துக்க மாட்டாளே, ஸ்ரீரங்கத்துக்காரா, நான் என்னத்தை கொண்டு இவாளை வந்து இப்போ இது பண்ண, இவ்வளவு தூரம் வந்து வந்தாச்சே, 3000 பேர் சேர மாட்டேங்கிறாரே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அன்றைக்கி ராத்திரி இதெல்லாம் யோசிச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிட்டா. இவர் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியிலே தங்கியிருக்கார். அப்போ சிவபெருமான் பிரத்யட்சமாய் சொன்னார், அப்பா நீ நேர ஸ்மசான பூமிக்கு போனுட்டார். பதராத்திரி
ஸ்மசான பூமி. இவர் ராமாயண அங்கீகாரத்துக்காக வந்திருக்கார். ஐயோ அசௌச்சம் வந்துருமே என்னன்னு தெரியல. சிவபெருமான் சொல்லியிருக்கார் ஏதோ நல்ல காரியமாக தான் இருக்கும். ஏன்னா சிவம்னாலே மங்களத்துவம்னு அர்த்தம். அதனால் நேரம் அந்த ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துன்னு ஓடினார். அந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஸ்மசான பூமிக்கு போனார். அங்கே பார்த்தா 3000 பேரும் இருக்கா. ஏன்னா அவா ஊரில் ஒரு சின்ன குழந்தை அல்பாயுசில் கலாப காலத்தில் இறந்து போயிடுது. அத்தனை பேரும் துக்கத்தை விசாரிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த ஸ்மசான பூமிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கா. இவர் அங்கே போனால் 3000 பேர் இருக்கா. எதுக்காவா வந்திருக்கா, அந்த குழந்தை போயிடுதா, இதெல்லாம் அவர் தெரியாது. 3000 பேர் வந்துட்டா. அந்த 3000 பேரில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். யாருன்னா மத்தியானம் இவர் ஒரு தீட்சிதரை பார்த்தார் பாருங்க. அவர் அங்கே நின்றுருக்கார். சுவாமி இந்த அங்கீகாரம் பண்ணிக்கிறேளா? அவர் எந்த இடத்துல வந்து ராத்திரிக்கு உட்காந்து அங்கீகாரம் பண்ணிக்கிறியா நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க, என்னது இது, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கான்னு கேட்டார். அப்போ இல்லை சுவாமி சிவபெருமான் தான் சொல்லியிருக்காரு இங்கே வர சொல்லி, இல்லாட்டா நீங்கள் 3000 பேர் இங்கே இருப்பேள் நேக்கன்னு தெரியும். ஸ்மசான பூமிக்கு வந்துவிட்டேன் ஓலையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அங்கீகாரம் பண்ணிக்கிறேடான்னார். அவர் சொன்னார் நீ இப்படிலாம் சொன்னால் கேட்கவே மாட்டேன். அப்படியே இந்த இந்த எல்லாருக்கிட்டையும் இது பாருங்க இவர் வந்திருக்கார், இது 3000 இது ராமாயணம் எழுதினு வந்திருக்காரு, நம்ம 3000 பேர் அங்கீகாரம் பண்ணிக்கணுமா, இப்படி சொல்லிகிட்டே வந்தார். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வாட்ஸ்அப் எப்படி வைரலாக இருந்தோ அந்த மாதிரி எல்லா பக்கமும் வைரல் ஆகிடுது. அதனால் 3000 பேரும் உட்காந்து இவரையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ 3000னா 6000 கண்கள் இவரையே பார்த்துட்டு இருக்கு. அவள்லாம் சொன்னால் இதை பாருப்பா நீ ஏதோ எவ்வளோ கவிதை எழுதியிருக்கேன்னு கேட்டால் 10,348. அவ்வளவுக்குலாம் எங்களுக்கு டைமே கிடையாது. நாங்கள் ஒருத்தர் ஒரு பாசனம் படித்தாலே நாங்கள் 3 பாசனம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் 3000னா இது 10,000 இருக்குன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பாசனம் படிக்க வேண்டியதாக இருக்கும். நேரம் இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தை இன்னைக்கு மத்தியானம் பாம்பு கடிச்சு போயிடுத்து. இது போயிடுத்தான்னு கூட தெரியல. இங்கே இருக்கக்கூடிய வைத்தியாலாம் சொல்லிட்டா இந்த குழந்தைய அந்த கருநாகம் தீண்டி விட்டது கட்டுவீரியன், அதனால் இதை வந்து காப்பாற்றவே முடியாதுன்னுட்டா. நாங்கள் இந்த குழந்தை போயிடுத்து நினச்சி வந்திருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த குழந்தைய நீ வேணால் பிழைக்க வச்சு காமி, படிக்காமலே உன்னுடைய ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ணிக்கிறோன்னா. அப்போ தான் யுத்த காண்டத்தில் இருந்த நாகபாஷ படலத்தை படிக்கிறார். அந்த குழந்தை பிழைச்சுடுறது. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, கம்பர் வந்து அரங்கேற்றினால் நடக்கும்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் அரங்கேற்றத்துக்கு. அதனால் இப்பேற்பட்ட கஷ்டப்பட்டவர்கள் வாழ்ந்த பூமி இது. இந்த இடத்துல பார்த்தால் இந்த வைஷம்பாயனர் ஜனமேஜயர்கிட்ட வந்திருக்கார். வியாசர் மகாபாரதத்தை அரங்கேற்றினார். அதை கேட்டவர் வைஷம்பாயனர். வைஷம்பாயர் கேட்டுட்டு இதை யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சார். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியறதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம்னா முதல்ல இன்னொருத்தருக்கு கற்றுத்தரணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் விராட்ட பரவாயில்ல ஒரு 4-5 கருத்து, இப்போ 5 நாள் வந்திருக்கேள், ஏதோ ஒரு 5 கருத்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் அதை எழுதி யாருக்காவது கொடுங்க. இல்லாட்டா ஃபோன் பண்ணி உங்கள் பிள்ளை விதேசத்தில் இருக்கானோ வேறு ஊரில் இருக்கானோ ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இந்த 5 விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு என்னவோ பிடிச்சிருக்கு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் அந்த பிள்ளைக்கு விராட்ட பர்வான்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியும். இப்போ நீங்கள் சொல்லி அந்த 5 கருத்து அந்த உங்கள் குழந்தை வந்து there is no necessity that your son or daughter should respect, adore or even like what you have said, but the child will at least get to know that there is something called virata parva. ஓஹோ, அப்போ தான் அது நாளைக்கு ஒரு இப்போ 35 வயசில் உங்கள் பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம் கழிச்சு அது விதேசத்தில் இருக்குது, அந்த ஊருக்கு யாரோ 20 வருஷம் கழிச்சு வரா, விராட்ட பர்வான்னு ஒரு தலைப்பு போடுறா. அம்மா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இதை பற்றி சொல்லியிருக்கால, என்னமா தான் இருக்குன்னு கேட்டு பார்ப்போன்னு அந்த பிள்ளை போகும். இப்படித்தான் சனாதன தர்மம் வருமே ஒழிய அவனா தெரிஞ்சுக்கிட்டோம் அது அவாவாளுக்கா வரணும் அப்படிலாம் அது வராது. என்ன ஆழ்வார்களா மயர்வர மதி நல்ல மருளன்னு ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துண்டா அப்படிலாம் அந்த மாதிரி நம்ம இருந்திருந்தா வேற இடத்துல இருந்திருப்போமே. நம்மளும் ஆழ்வார்கள் பக்கத்தில் 13ஆவதோ 14 ஆழ்வாரோ உட்காந்துட்டுருப்போம். இல்லாமல் இந்த இடத்துல எதுக்கு உட்காந்துட்டுருக்கோம்? சொன்னதை கேட்டதை இன்னொருவருக்கு கூறினால்தான் சனாதன தர்மம் வளரும். ஏன்னா சனாதன தர்மத்தின் கொள்கையே நான் 100 ரூபா கொடுக்குறேன் நீ வந்துரு அப்படிங்கிற கொள்கை நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கும் இல்லை. முதல்ல 100 ரூபா கொடுக்கணும், ஒருத்தர் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா நம்ம வேணால் வாங்கிக்கிற நிலைமையில இருக்கோமே ஒழிய கொடுக்குற நிலைமையில இல்லை. ஒன்றும். ரெண்டாவது, பயமுடுத்தி வர வைக்கக்கூடிய மதமும் நம்ம மதம் இல்லை. அதனால இட் இஸ் நெய்தர் அ ரிலிஜன் தட் பிரிங்ஸ் பீப்புள் த்ரூ ஃபோர்ஸ் ஆர் த்ரூ கோக்ஸிங். ஃபோர்ஸ் பண்ணியும் வர வைக்கிற மதம் இல்லை, ரூபாவை கொடுத்து வர வைக்கிற மதமும் இல்லை. எப்படி வளரும்? ஞானம் வழியாக மட்டும்தான் இந்த சனாதன தர்மம் வளரும். அதனால இந்த வைஷம்பாயனர் வந்து நேர வந்து தனக்கு கத்துண்டதை இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு நினைச்சார். அந்த சமயமாக தான் இந்த ஜனமேஜயன் சர்ப்பசத்திர யாகம் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் சொன்னார்,
எங்கேன்னு வரேன்னு கேட்டார் ஜனமேஜயன். இதோ வியாசர் மகாபாரதம்னு ஒரு பெரிய கிரந்தத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதை கேட்டுவிட்டு என்னமா அரங்கேற்றம் நடந்தது, என்னமா நடந்தது, அதனுடைய கருத்துக்கள் மனசில் அப்படி இருக்கு ஜனமேஜயா, அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். எவ்வளோ நாழி ஆகும்? அது இருக்குப்பா 1,25,000 ஸ்லோகம். என்ன விளையாடுறேளா? நான் உட்காந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுவேனா 1,25,000 ஸ்லோகத்தை கேட்பேனா? அதெல்லாம் மாட்டேன். சரி, இப்போ ஒரு 50,000 கேட்குறியா? 10,000, 1000, 500 முடியாதுன்னு விட்டார். ஏன்னா இப்போ பகவத்கீதை 700, 1000 சஹஸ்ரநாமம், ரெண்டுமே மகாபாரதத்தில் இருக்குது, ரெண்டுமே மாட்டேன்னு விட்டார். 100ஆவது கேட்பியா? மாட்டேன். 1 கேட்பியா? இங்கே சொல்லி பாருங்க கேட்குறேன்னார். கோஹரண காலத்திலும் வனபங்க காலத்திலும் சுயோதனனும் தசானனனும் பட்டதை மறந்தார்கள் அறிவிலிகள் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் சொன்னார், போயிட்டார். இப்போ ஜனமேஜயனுக்கு தலையும் புரியல காலும் புரியல. கோஹரண காலத்திலும் வனபங்க காலத்திலும் சுயோதனனும் தசானனனும் அறிவிலிகள் பட்டு சென்றார்கள் சொல்லிட்டு போயிட்டார். இது என்ன வனபங்கம், இது என்ன கோஹரணம், ஹூ இஸ் திஸ் சுயோதனன், ஹூ இஸ் திஸ் தசானனன், அவா இதுக்கு அறிவிலிகள், இவா 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? உடனே இவர் பின்னாடி ஓடிண்டே போறார் வைஷம்பாயனர்கிட்ட. வைஷம்பாயனர் என்னவோ சொன்னீரே, உட்காந்துக்குங்க, என்கிட்ட முதல்ல சொல்லுங்கன்னார். அதான்ப்பா சுயோதனன் இருந்தானே துரியோதனன், அதான் திருதராஷ்டிரனின் பிள்ளை, அதான் தசானனன் ராவணன் இருந்தானே புலஸ்திய வம்சத்தில் வந்தவன், இவா 2 பேரும் தானே அந்த வனபங்க காலத்திலையும் கோஹரண காலத்திலையும் சண்டை போட்டா. சண்டை போட்டும் தெரிஞ்சு தோத்து போய் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்தாளே, அதை பற்றி சொன்னேன்னார். சரி, இப்போ திருதராஷ்டிரனுடைய பிள்ளைன்னே, திருதராஷ்டிரன் யாரு? தசானனன் பிள்ளைன்னு சொன்னேளே, புலஸ்தன் யாரு? அதான்ப்பா நம்ம திருதராஷ்டிரன். புரியலையா நோக்கு? அதான் நம்ம அம்பிகை அம்பாலிகை இருந்தாலோனோ அவா மூலமா பிறந்தவா. அம்பிகை அம்பாலிகை அவா யாரு அப்படின்னா, நீ 1,25,000 ஸ்லோகத்தை உட்காந்து கேட்டாதான் புரியும், உட்காருன்னார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? அந்த காலத்திலேயே பொறுமை இல்லைன்னு சொன்னவா இருந்தா, ஆனா முழுக்க கேட்டால்தான் புரியுங்கிற எண்ணம் வந்துடுத்து பாருங்க.